இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இந்த அவசரமான உலகத்திலே நமக்கு நன்மைகள் சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். தேவனை நாம் சீக்கிரமாக இந்த காரியம் என்னோட வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது புது பலனை அடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்த்து இன்றைக்கு இந்த தேவ சித்தத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை நாம் விரும்பும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும்போது நாம் எந்த காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு மனிதன் ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை நீ விரும்பினால் அது நமக்கு நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் போதுதான் நம்முடைய புது பலன், நம்ம இழந்ததெல்லாம் ஒரு புதிய பலனை, புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது பிரியமானவர்களே. அவர் நம்முடைய இருதயத்தை சிறப்படுத்துவார் என்று, நம்மை பலப்படுத்துவார், நம்மை பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அன்னாள் தேவ சமூகத்தில் அந்த அன்னாள் அவர்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. அந்த மனிதர்களை குறித்து அநேக வேதனையோட துக்கத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து நாம் வேதனையோட, கஷ்டத்தோட, இந்த காரியங்களை நாம் வெளியே சொல்ல முடியாத காரியங்களை நம்ம சந்திக்கிறோம், நம்ம அனுபவிக்கிறோம் பிரியமானவர்கள். ஆனாலும் அண்ணா என்ன துக்கத்தை சந்தித்தாலும் தேவ சமூகத்தில் போய் அன்னாள் இருதயத்தை ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இருதயத்தை ஊற்றும் போது அவங்க எப்படி ஜெபிச்சாங்க, இவ்வளோ நாள் ஜெபித்ததை காட்டிலும் அந்த நாளிலே அவங்க தன்னை மறந்து தேவ சமூகத்தில் அவங்க ஊற்றின விண்ணப்பங்கள் அப்படிப்பட்ட ஜெபமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், அந்நாள் அந்த நாளிலே ஒரு தேவ மனிதன் அந்த இடத்தில் இருந்து வந்து நீ குடித்திருக்கிறாயா என்று கேட்கும்போது அவங்க கோவப்படாதபடி, நான் குடிக்கவில்லை, தேவ சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அந்த மனிதன் என்ன, அந்த தேவ மனிதர் அந்த இடத்தில் அவங்க அவர் சொல்லும்போது அவங்க கோபம் அடையாதபடி ஆண்டவருடைய இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் அதை பார்க்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அன்னாளுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு அன்னாளை போல நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த அன்னாள் எப்படி ஜெபித்தாங்க, எத்தனையோ வேதனைகள், போராட்டங்கள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில் தான் அன்னாள் தேவ சமூகத்தில் போய் இருந்து அவங்க ஆண்டவரை நோக்கி கதறினாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில வர வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ நீ கர்த்தருக்கு காத்திருந்து தேவ சித்தத்தின்படி நாம் செய்யும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். மனுஷனுடைய காரியத்துல நீங்க பார்க்காதபடி தேவனுடைய சமூகத்துல வந்து உங்கள் இருதயத்தை ஊற்றும் போது கர்த்தர் நம்மை சிறப்படுத்துகிறவரா இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார், நமக்கு சகாயம் பண்ணுகிறவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிக்கிறவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சித்தமாக, நம்முடைய விருப்பமாக அதை மாற்றிக்கொள்ளும் போது நாம் நன்மைகளை பார்க்க முடியும், அற்புதங்களை எடுக்க முடியும். நம்முடைய சித்தத்தை கொண்டு போய் தேவ சித்தம் என்று சொல்லி நாம் சொல்லும்போது அந்த ஜெபங்கள் ஒரு நாளும் ஏற்காது, ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் வராது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீ நடந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அன்னால் ஆண்டவர் சித்தத்தின் போய் ஒப்பு கொடுத்து
தன் வேதனையெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி அவர் அற்புதத்தை பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறினது. இந்நாட்கள் வரை நீங்க ஜெபித்த அந்த ஜெபங்களை மாற்றி அந்நாளை போல நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு உங்களுடைய துக்கங்கள் மாறும், உன்னுடைய கண்ணீர்கள் மாறும், உன் நிந்தனைகள் மாறும், உன் போராட்டங்கள் மாறும். உன் ஜெப வாழ்க்கையை நீ விரிவாக படுத்தும் போது, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் இறங்கி உங்கள் எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். ஜெபத்தால் முடியாதது ஒன்றுமே இல்லையே. தேவ சமூகத்தில் இருந்து, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீ நின்று கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார். ஒரு நாள் அவர் நீதி உள்ள தேவன், நீதி செய்கிற தேவன். மனிதன் அல்ல, பொய் சொல்ல ஏமாற்ற அவர் மனிதன் அல்ல, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை சிறப்படுத்துவார், உங்களை சீர்படுத்துவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. இந்த நாள் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளிடுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகத்தை கொண்டு வருவீராக அப்பா. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஜெப ஆவிய ஊற்றுவீராக தகப்பனே. உங்க வழியில நடக்கட்டும்பா, உங்க வார்த்தையில நடக்கட்டும்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா தடைகளை உடைங்க ராஜா. அதிசயமான காரியங்களை கர்த்தாவே உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில செய்து முடிப்பீராக. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.